முதல் முறையாக கச்சத்தீவுக்கு போன ஒரு பிரசிடென்ட் வந்து பிரசிடென்ட் ஏகேடி தான். இப்போ ஏன் அவர் போனாருண்டா அதில் வேறு வாத பிரதிவாதம் ஒன்றும் இல்லை, கெத்தை காட்ட தான் போனார். ஸ்ரீலங்காவோட கெத்தை காட்டணுங்கிறதுக்காகத்தான் போனார், போகவும் வேணும். இதில் புனித அந்தோனியார் தேவாலயம் இருக்குது. இந்த தேவாலயத்தில் வருஷா வருஷம் ஒரு திருவிழா நடக்கும். அந்த திருவிழாவுக்கு கூட என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் தங்கச்சி மடம், தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம் பகுதியில் இருக்கக்கூடிய தங்கச்சி மடம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பாதிரியார் தான் வந்து இந்த திருவிழாவுக்கு தலைமை தாங்குவார். என்னதான் ஒன்று மட்டும் செஞ்சு கொடுங்க, இனிமேலாச்சும் எங்களுடைய மீனவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக இந்த கச்சத்தீவை இலங்கை கிட்ட இருந்து மீட்டு கொடுத்துருங்க, அது போதும். நாங்கள் இதை கணக்கெடுக்க தேவையில்ல, அது தேர்தல் பிரசார மேடை, அப்படித்தான் தேர்தல் காலங்களில் எல்லாரும் அப்படித்தான் நடிச்சுடுவாங்க, நாம அப்படித்தான் நடிச்சு விட்டீங்க அப்படி அவரும் சொல்றாரு. கணக்கெடுக்க வானம்னு சொன்ன அந்த விடயத்துக்கு பின்னால 3 நாட்களை நாமன்னு நீங்க சொன்னது யாரு? அதாவது தேர்தல் பிரசார மேடையில அட்டிக்கி விட்டு சொன்னது அவரே சொல்றாரு. இந்த அரசியல் மேடைகள்ல சொல்ற விடயங்களை கணக்கெடுக்க தேவையில்லை, அதை புரிஞ்சுக்கோங்களேன். மலையக தமிழர்கள் இவங்களை நீங்க இந்தியா எப்ப எடுத்துக்கொள்ள போறீங்கிறதையும் கேட்கறாங்க. 4வது என்ன கேட்கறாங்கன்னா கச்சத்தீவு யாருக்கு சொந்தம். அதே மாதிரி 6வது சரத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டால் இந்திய மீனவர்கள் கச்சத்தீவுக்கு வரலாம். ஆனால் இந்திய மீனவர்கள் கச்சத்தீவுக்கு வரலாம்னு தான் இருந்துச்சு, மீன் பிடிக்கலாம்னு இல்லை. சரியா? இந்தியா ஏற்றுக்கிறணும் இல்லை, இதை கொண்டு கொடுத்து முடியாமல் இங்கே கணக்கும் எடுக்கலை. ராமநாதபுரம் ராஜாவாவது யாராவதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை கணக்கெடுக்கலை. அந்த ஆவணங்கள் எல்லாம் கடப்பில் போடப்படுது. உடனே தமிழ்நாடு முதலமைச்சர் கருணாநிதி என்ன செய்கிறாருன்னா சட்டசபையில் தீர்மானம் கொண்டு வராரு, கச்சத்தீவு எங்களுக்கு தான் சொந்தம். தீர்மானம் கொண்டு வந்தாலே உங்களுக்கு சொந்தமா? நம்ம நாட்டில் என்ன எத்தனையோ தீர்மானம் கொண்டு வரான். தீர்மானம் கொண்டு வந்துட்டா முடிவில்லை, அந்த தீர்மானம் உள்நாட்டுக்குள்ள அப்ளை ஆகலாம், உள்நாட்டுக்கு பவர்ஃபுல் தான். இது வெளிநாட்டு விவகாரம். உங்க சட்டசபையில் தீர்மானம் கொண்டு வந்து சொல்லி நாங்க தந்துடணுமா உங்களுக்கு? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷார்ட் நியூஸ் வழங்கும் மற்றும் ஒரு புத்தம் புதிய நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். ஷார்ட் சாட் பாட்காஸ்ட், இதுதான் இந்த புத்தம் புது நிகழ்ச்சியின் பெயர். ஷார்ட் சாட் பாட்காஸ்டில் இன்றைய முதல் நிகழ்ச்சியிலே நாங்கள் கச்சத்தீவு விவகாரம் சம்பந்தமாக கலந்துரையாடவிருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், கச்சத்தீவு யாருக்கு சொந்தம் என்ற விடயத்திலே அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இலங்கையின் அதிபர் சொல்லியிருக்கின்றார், இது எமக்குரியது, நாம் யாருக்கும் விட்டுத்தரப்போவதில்லை என்று சொல்லியிருந்தார். ஆனால் இந்தியாவிலே இளைய தளபதி விஜய் அவருடைய தேர்தல் பிரசாரத்திற்காக வேண்டி ஆரம்பித்த இந்த வாதம் இப்போது வலுத்திருக்கின்றது. பலரும் அது பற்றி பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள். எனவே கச்சத்தீவு விவகாரம், இதனுடைய வரலாறு என்ன என்பதை ஒவ்வொரு இலங்கையரும் தெரிந்திருக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே இன்றைய முதலாவது ஷார்ட் சாட் பாட்காஸ்டில் நாங்கள் சகோதரர் ரஸ்மின் அவர்களை இணைத்திருக்கின்றோம். நிகழ்ச்சிக்குள் அவர்களை சலாம் கூறி அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு அற்புதமான காலை பொழுது, ஒரு புதிய நிகழ்ச்சி எப்படி இருக்கிறது? ஷார்ட் சாட் பாட்காஸ்ட் நல்ல நிகழ்ச்சி. ஏன்னா நம்ம நிறைய இந்த மாதிரி செய்திகளை மக்களுக்கு கொண்டு சொல்லணும்னா இப்படி ஒரு ஈஸி மெத்தடில் நிறைய சிங்கள ஊடகங்கள் இதை பண்ணுறாங்க. நம்ம தமிழில் நான் நினைக்கிறேன் டிஜிட்டலில் முதல்ல நீங்கள் தான் பண்ணுறீங்க. ரொம்ப அருமையான நிகழ்ச்சி. தொடர்ந்து நாங்கள் பேச போகிறோம். இன்றைய முதலாவது நிகழ்ச்சியிலே கச்சத்தீவு விவகாரம் சமூக வலைத்தளங்களிலே வைரலாகி இருக்கின்றன, அதிகமானவர்கள் பேசுகிறார்கள். இதை இளைய தளபதி விஜய் தன்னுடைய தேர்தல் பிரசார மேடையிலே மதுரையிலே 10 லட்சம் மக்களுக்கு முன்னால் ஆரம்பிக்கிறார். அவர் அந்த தேர்தல் பிரசார மேடை, அங்கு வந்திருந்த மக்கள், இவைகள் எல்லாம் பார்க்கும் போது ஒரு சினிமா பாணியிலே தான் அவர் அதனை அமைத்திருந்தார். அங்கே பெரிய ஆள் மாதிரி வந்து அவர் சொல்கிறார், நாங்கள் கச்சத்தீவை மீட்கப் போகின்றோம் அப்படி சொல்கிறார். அதற்கு பின்னால் தான் இது பேசு பொருளாக மாறுகிறது. அதை தொடர்ந்து 2 நாட்களிலே கேபினட் பிரஸ் நடக்குது, அமைச்சரவை. நீங்களே கேள்வியை கேட்குறீங்க, நான் கேள்வியை கேட்கிறேன். வெளிவிவகார அமைச்சர் தான் அன்றைய கேபினட்டுக்கு வராரு. அவர் சொல்றாரு, நாங்க இதை கணக்கெடுக்க தேவையில்ல, அது தேர்தல் பிரசார மேடை, அப்படித்தான் தேர்தல் காலங்களில் எல்லாரும் அப்படித்தான் நடிச்சுடுவாங்க, நாம அப்படித்தான் நடிச்சு விட்டீங்க அப்படி அவரும் சொல்றாரு. கணக்கெடுக்க வானம்னு சொன்ன அந்த விடயத்துக்கு பின்னால 3 நாட்களை தான் நீங்க சொன்னது யாரு? என்பிபி கவர்மெண்ட் தான். அதாவது தேர்தல் பிரசார மேடையில அட்டிக்கி விட்டு சொன்னது அவரே சொல்றாரு, இந்த அரசியல் மேடைகள்ல சொல்ற விடயங்களை கணக்கெடுக்க தேவையில்லை. அப்ப புரிஞ்சுக்கோங்களேன். அப்ப என்ன நடக்குது? 3 நாட்களுக்கு பின்னால ஜனாதிபதி போறாரு யாழ்ப்பாணத்துக்கு. யாருமே எதிர்பார்க்கல கச்சத்தீவுக்கு ஜனாதிபதி போவார். யாழ்ப்பாணத்துல மக்களுக்கு முன்னால சொல்றாரு, கச்சத்தீவை திரும்ப கேட்குறீங்களா, ஒரு 4 மாதம் நாங்கள் தரமாட்டோம், எங்களுக்குரியது என்ற பாணியில் பேசிவிட்டு நான் இன்று அங்கே செல்லவிருக்கிறேன் என்பதை பொதுமக்களுக்கு முன்னால் அறிவிக்கிறேன். இலங்கை வரலாற்றில்
ஒரு ஜனாதிபதி கச்சத்தீவுக்கு விஜயம் மேற்கொண்ட முதல் தருணம் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. கணக்கெடுக்கவான என்று சொல்றாங்க. ஆனா அதுக்கு பின்னால இவ்வளவு பில்டப் எல்லாம் நடக்குது. ஜனாதிபதி அங்க போறாரு, அது பேசு பொருளாக மாறுது. இந்தியாவில் எல்லா பிரதான செய்திகளிலேயும் அது செய்தியாக்கப்படுகிறது. இப்போது இந்திய யூடியூபர்ஸ் அதை பத்தி பேசுறாங்க. கச்சத்தீவு விவகாரம் என்ன நடக்குது? கச்சத்தீவுல பிரசிடென்ட் ஸ்ரீலங்காவோட பிரசிடென்ட் போனதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நான் கச்சத்தீவோட வரலாறு என்ன, அது எப்படி நமக்கு சொந்தம்ங்கிறத நம்ம நிறுவுறதுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ விஜயை பொறுத்தவரையில் அவரை டிவிக்கே கட்சியை உருவாக்கி அந்த நீங்கள் சொன்ன மாதிரி சினிமா பாணியில் அவர் ஒரு மாநாடு, 2வது மாநாடு மதுரையில் 10 லட்சம் பேருக்கு மேலே வர்றாங்க. ரேம்ப் வாக்கெல்லாம் வைக்கிறாரு. இதுவரைக்கும் எந்த ஒரு அரசியல் தலைவர்களும் இந்த மாதிரி ஒரு மாநாடு நடத்தல. இவர் ஒரு நடிகருங்கிறதுனால கொஞ்சம் மக்களை கவர்றதுக்கு அதெல்லாம் செய்றாரு. அது அவருடைய பொலிட்டிக்கல், அது வேற. ஆனா இவர் தான் முதல்ல இந்த மாதிரி கச்சத்தீவை பத்தி பேசுறாரா இருந்தா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொலிட்டீஷியனும் தேர்தல் வந்தா அது ஒரு எழுதப்படாத விதி மாதிரி கச்சத்தீவை மீட்போம், கச்சத்தீவை மீட்கணும் என்றதை சொல்லுவாங்க. இது கச்சத்தீவு சம்பந்தமான ஒரு ஒப்பந்தம் நடைபெறுகிறது. சிரிமா இந்திரா காந்தி ஒப்பந்தம் 1974, அதே போன்று 1976 தான் ரியல் ஒப்பந்தம் நடக்குது. இந்த ஒப்பந்தம் நடக்கிற நேரத்தில் கருணாநிதி தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிறாரு. அவரே என்ன பண்றாருன்னு கேட்டா அப்பவே அவர்களுடைய சட்டசபையில் தீர்மானம் ஒன்று கொண்டு வராரு. கச்சத்தீவை மீட்க வேண்டும், கொடுக்கக்கூடாது, அது எங்களுக்கு வேணும்னு சொல்லி கொண்டு வராரு. அதுக்கு பிறகு வந்து ஜெயலலிதா ஆட்சிக்கு 1991 வர்றாங்க. ஜெயலலிதா வந்து முடிய, அதாவது முதலமைச்சர் ஆனத்தோட ஜெயலலிதா செஞ்ச வேலை என்னன்னு கேட்டால் கச்சத்தீவு எங்களுக்கு தான் சொந்தம், கச்சத்தீவை மீட்க வேண்டும்ன்றாங்க. பிறகு கொஞ்ச நாள்ல அந்த ஆடி அமர்ந்து மெதுவாகும்ல, அந்த மாதிரி என்ன செஞ்சான்னு கேட்டால் கச்சத்தீவை மீட்காவிட்டாலும் நீண்ட கால குத்தகைக்கு எடுக்க வேண்டும். என்ன நம்ம நாடு என்ன வாடகைக்கு குத்தகைக்கு கொடுத்துக்கிட்டா இருக்குது, அது மாதிரி எடுக்கணும்னு போச்சுது. அப்ப இது ஒரு தேர்தல் காலத்தில் அவங்களுக்கு என்னென்னலாம் மக்கள்கிட்ட போய் சொல்லலாம் இதையும் சொல்லி நீட்டை சொல்லுவாங்க. அங்கே நீட் தேர்வு சம்பந்தமான ஒரு பிரச்சனையை சொல்லுவாங்க எப்பயுமே. அதுக்கு கடைசி வரை தீர்வு எடுத்து கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி கச்சத்தீவை சொல்லுவாங்க, இந்த இலங்கை தமிழர் விவகாரத்தை சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டை வச்சிருக்காங்க. நம்ம நாட்டில் கொஞ்சம் வச்சிருக்காங்கல்ல, ஈஸ்டர் வசீம் தாஜுதீன், இது மாதிரி அங்கே கொஞ்சம் வச்சிருக்கிறாங்க. வச்சுக்கிட்டு அதில் ஒரு லிஸ்ட்டு தான் கச்சத்தீவு. இப்போ என்னென்னா நமக்கு இங்கே இப்போ நீங்கள் இதில் கேபினெட்டில் கேட்கும்போது நாங்கள் வந்து இதை அசால்ட்டாக கணக்கெடுத்துட்டு போகணும். உண்மையிலே அப்போ ஒரு அசால்ட்டான விஷயம்தான். ஏன்னா விஜய் சொல்கிறாருன்றதுல ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் அதை பெருசாக எடுக்காது. அவன் நடிகர், அந்த அடிப்படையில் பார்த்துட்டு போனாங்க. ஆனால் அதுக்கு பிறகு இது திரும்ப ஒரு பேசு பொருளாக மாறக்குள்ள சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சார்ந்தாக்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க திரும்ப. ஏன்னா நரேந்திர மோடி முதல்ல பிரதமர் தேர்தலுக்கு வந்தார் இல்லையா, பாராளுமன்ற எலெக்ஷனுக்கு. அப்போ அவரும் என்ன சொன்னாருன்னு கேட்டால் கச்சத்தீவை மீட்போம்ண்டாரு. கச்சத்தீவோட வரலாறு அவங்களுக்கு தெரியும், கச்சத்தீவோட ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியும், எல்லாம் தெரியும். என்னங்க தமிழ்நாட்டு மக்களை முட்டாளு நினைச்சுக்கொண்டா? தமிழ்நாட்டு மக்களை மட்டும் இல்ல, முழு இந்தியா மக்களை நினைச்சுக்கிட்டு நரேந்திர மோடி அப்படித்தானே சொல்லியிருக்கிறாரு. ஏண்டா அது எப்படி போச்சுது, அது எந்த நிலைமைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். எலெக்ஷன் வரக்குள்ள எதையாவது சொல்லணும்ல. ஏண்டா இப்ப பாகிஸ்தான் இந்தியா ஓர் இருந்தா அதை வச்சு ஏதாவது பண்ணலாம், அல்லது கிரிக்கெட் பாகிஸ்தான் இந்தியா கிரிக்கெட் இருந்தா ஏதாவது சொல்லலாம். இது ஒண்ணுமே இல்லை. இப்ப நம்ம நாட்டுக்கு சில அரசியல் தேவை இருக்கிற மாதிரி அவங்களுக்கு சிலது இருக்குது. அந்த அடிப்படையில் தான் கச்சத்தீவை வந்து அவங்க தேர்தல் காலத்து அதை எலெக்ஷன் குண்டு வாக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி வச்சிருக்கிறாங்க இதை அங்கே. அப்போ இங்கே உங்கள்கிட்ட இந்த வெளிவிவகார அமைச்சர் பேசும்போது அந்த பதில் சொல்லும்போது அந்த இடத்துக்கு அது பொருத்தமான பதில் தான். நாங்கள் இதை கேப் பண்ண தேவையில்லை, அது ஒரு மேட்டர் இல்லைன்ட்டாரு. ஆனால் இது கேப் பண்ண வேண்டிய நிலைமை வருது. அப்போ ஜாஃப்னா போகக்கூடிய பிரசிடென்ட் உடனே என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் கச்சத்தீவுக்கும் போகிறார். ஸ்ரீலங்கா ஹிஸ்ட்ரியில் நீங்கள் சொன்ன மாதிரி முதல் முறையாக கச்சத்தீவுக்கு போன ஒரு பிரசிடென்ட் வந்து பிரசிடென்ட் ஏகேடி தான். இப்போ ஏன் அவர் போனாருண்டா அதில் வேறு வாத பிரதிவாதம் ஒன்றும் இல்லை, கெத்தை காட்ட தான் போனார். ஸ்ரீலங்காவோட கெத்தை காட்டணுங்கிறதுக்காகத்தான் போனார், போகவும் வேணும். அதை நம்ம ரசிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஏன் போனாருண்டா இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த ஜனாதிபதி மாதிரிலாம் இந்த மாதிரி வேலை செய்கிற ஆக்கள் இல்லை, அதையும் நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி சில வேலைகளை மஹிந்த ராஜபக்ஷ யுத்தம் மாதிரியான அதிரடி வேலைகளை செஞ்சார். ஆனால் இந்த மாதிரி வேலைகளை அவர் பண்ணலை. ஆனால் கோட்டா இது மாதிரி சில வேலை செஞ்சாரு, இது மாதிரி இல்லை சில வேலை செஞ்சாரு. அரிசி கடைக்குள்ள போகிறது இந்த மாதிரி வேலைகளை தான் செஞ்சாரு. ஆனால் இவர் அரிசி கடைக்குள்ள போய் அரிசி இது சம்பாவா பிஜியான்னு தேடாம இதுக்கு போனது ரொம்ப வரவேற்கத்தக்கது. கச்சத்தீவுக்கு போய் என்ன காட்டினார்னா கச்சத்தீவு எங்களுடையது என்று பிரசிடென்ட் பேசினது மட்டுமல்ல, இதை நாங்கள் விட்டு தர மாட்டோம், நானே போகிறேன் பார்த்துக்கன்னு சொல்லித்தான் நேவியை கூட்டிக் கொண்டு அங்கே போகிறார். அப்போ எனவே இது கெத்து காட்டின ஒரு விஷயம் தான், காட்டத்தான் வேணும். ஏன்னா அது நமக்கு சொந்தமானது, அதை விட்டு கொடுக்க இயலாது. ஏன்னா இதில் இந்த கச்சத்தீவோட ஹிஸ்ட்ரி இருக்குதானே, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்ட்ரி.
இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யூடியூபர்ஸுக்கு அல்லது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யூடியூபர்ஸை தாண்டி இப்போ இந்த தந்தி டிவி இருக்குது, புதிய தலைமுறை இருக்கிறாங்க, இவங்க எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே நம்ம ஸ்ரீலங்கா டிவிகளை பார்க்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படணும். கோடி மடங்கு நல்லதானே. ஏன்னா இப்போ நீங்கள் போய் அப்படி போய் ஆமாம் இப்போ மின்னல் நிகழ்ச்சி பார்க்குறீங்க, உதாரணமாக சக்தி டிவியில் மின்னல் போகுதானே, எவ்வளோ உங்களுக்கு நாலேஜ், அவங்க வந்து எதை எதை பேசினாலும் நாலேஜ் கிடைக்கும். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டு டிவிகளில் வந்து ஒரு ஆர்கியூமெண்ட்னா நாலேஜ் கிடைக்குமா, சிரிப்பு கிடைக்குமா? எச் ராஜாவை கொண்டாந்து உட்கார வச்சா இல்லாட்டி மற்ற ஆக்களை கொண்டாந்து வச்சா என்ன, எல்லாம் சினிமா பாணியிலேயே பேசுகிறாங்களே தவிர நாலேஜ் பர்சன்ஸ் இருக்கிறாங்க. உதாரணமாக திருமுருகன் காந்தி மாதிரி ஒருத்தரை பேட்டி எடுத்தாங்கன்னு சொன்னால் நாலேஜ் கிடைக்குது அதில். அதே மாதிரி காங்கிரஸினுடைய சில தலைவர்கள் இருப்பாங்க, முன்னாள் தலைவர்கள் இருந்தாங்க, அவங்களை எடுத்தால் சில நாலேஜ் கிடைக்குது. தமிழ்நாட்டில் திராவிடம் பேசக்கூடியவங்க நாலேஜ் பர்சன்ஸ் இல்லாமல் இல்லை. ஆனால் நிறைய பேர் இந்த விவாதம் நடத்துகிறாங்க, இங்கே நடக்கிற மின்னல் மாதிரி புதிய தலைமுறையில் தந்தியில் இதுக்கெல்லாம் எடுத்துக்காங்க ரேட்டிங் ஏற்றுறதுக்குண்டே யார் போய் சொல்கிறவன்னு பார்த்து எடுப்பாங்க. இவங்களுக்கு கச்சத்தீவிர ஹிஸ்ட்ரியும் தெரியாது, என்ன நடந்ததுன்னு தெரியாது. அதை வச்சுக்கிட்டு இதை பார்த்துட்டு யூடியூபர்ஸும் வந்து கச்சத்தீவு எங்களுக்கு மீட்கணுங்கிறது. இதைத்தான் விஜய் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இவர் இந்த பேசினத்தை சினிமாவில் எடுத்திருந்தாருன்னா 100 நாள் ஓடும். சின்னதா ஒண்ணு மட்டும் செஞ்சு கொடுங்க. இனிமேலாச்சும் எங்களுடைய மீனவர்கள் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக இந்த கச்சத்தீவை இலங்கை கிட்ட இருந்து மீட்டு கொடுத்துருங்க, அது போதும். கச்சத்தீவு எடுக்கணும் பிடிக்கணும்னு ஓடும். நிஜத்தில் அது நடக்காது. ஏண்டா இதில் வரலாறு நீங்கள் கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கணும் தானே. இப்போ கச்சத்தீவை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, கச்சத்தீவு எங்கே இருக்குன்னா நெடுந்தீவில் இருந்து, ஸ்ரீலங்கா பக்கம் இருக்கக்கூடிய நெடுந்தீவில் இருந்து 10.5 மைல் தூரத்தில் இருக்குது. அதே மாதிரி இந்தியாவில் ராமேஸ்வரத்தில் இருந்து 12.5 மைல் தூரத்தில் இருக்குது. இப்போதான் கச்சத்தீவு ஒரு சின்ன தீவு. அது அந்த தீவினுடைய 285 ஏக்கர். அது அவ்வளோதான் கச்சத்தீவு. நீங்கள் அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ஒரு சின்ன ஒரு பகுதி, அது கிட்டத்தட்ட 1 மைல் நீளம் இருக்கும் அது கச்சத்தீவுங்கிற பகுதி. இதில் புனித அந்தோனியார் தேவாலயம் இருக்குது. இந்த தேவாலயத்தில் வருஷா வருஷம் ஒரு திருவிழா நடக்கும். அந்த திருவிழாவுக்கு கூட என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால், தங்கச்சி மடம், தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம் பகுதியில் இருக்கக்கூடிய தங்கச்சி மடம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஃபாதிரியார் தான் வந்து இந்த திருவிழாவுக்கு தலைமை தாங்குவார். இது யுத்த காலத்தில், யுத்தத்துக்கு முன்னாடி தொடர்ந்து நடந்தது, யுத்த காலத்தில் நிறுத்தப்பட்டிருந்தது. யுத்தத்துக்கு பிறகு 2012களுக்கு பிறகு மீண்டும் இந்த திருவிழாவும் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதுதான் அங்கே ஒரு திருவிழா நடக்கும். மீனவர்கள் வந்து வலைகளை காய போடுவாங்க. முன்ன இருக்கிற அந்த இப்போ இருக்கிற வலை மாதிரி இல்லாமல் முன்ன இருக்கிற வலைகள் காய போட வேண்டிய நிலைமை இருக்கும், காய போடுவாங்க. இதுக்கு தான் இந்த தீவு வந்து பயன்பட்டு வந்தது, வேற எதுக்குமே பயன்படலை. இப்போ இதில் சர்ச்சை எப்போ ஆரம்பிக்குதுன்னு சொன்னால், நாடுகள் இப்போ பிரித்தானியாவுடைய ஆட்சி காலம் இருக்குல்ல, பிரிட்டிஷ் ஆட்சி ஸ்ரீலங்காவிலையும் இருக்குது, அதே மாதிரி இந்தியாவிலையும் இருக்குது. கிட்டத்தட்ட நெருக்கத்தில் தானே நம்ம சுதந்திரமே பெறுகிறோம். அப்போ இந்த மாதிரி காலப்பகுதிகளில் எல்லைகளை தீர்மானிக்கணும் தானே. ஸ்ரீலங்காண்டா என்ன, இந்தியாண்டா எது என்று எல்லையை தீர்மானிக்கணும். இது என்னமோ இந்த கச்சத்தீவு பிரச்சனை நேற்று முந்தின நாள் வந்தது மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பிரச்சனை 1921 அக்டோபர் 24 ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. 1921 அக்டோபர் 4 கொழும்புல ஒரு மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டில் இந்த பாக்கு நீரிணை இருக்குது நமக்கும் இந்தியாவுக்கும் இடையில. இந்த பாக்கு நீரிணை பகுதிகளில் இந்தியாவுடைய எல்லையை எப்படி வகுக்கிறதுங்கிறது அந்த மாநாட்டில் நோக்கம். அப்போ இந்தியாவிலிருந்து பிரிட்டிஷ் டீம் ஒன்று ஸ்ரீலங்காவுக்கு வராங்க. அப்போ வந்து மோடியும் இல்லை, ராஜீவ் காந்தியும் இல்லை, இந்திரா காந்தியும் இல்லை, ஒரு காந்தியும் இல்லை. அப்போ வந்து மகாத்மா காந்தி அவங்க இருந்திருப்பாங்க. அந்த பிரிட்டிஷோட சண்டை பிடிச்சாக தானே விஜய் நேசரி போகிற காலம். ஆமாம், விஜய் நேசரி போகிற காலகட்டம். அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், இந்த பிரிட்டிஷ் அதிகாரிகளும் ஸ்ரீலங்காவினுடைய பிரிட்டிஷ் அதிகாரிகளும் சேர்ந்து கொழும்புல 1921 அக்டோபர் 24 இது சம்பந்தப்பட்ட ஒரு மாநாடு நடத்துகிறாங்க. இந்த மாநாட்டில் ஸ்ரீலங்கா சார்பாக ஹாஸ்பர்க்குங்கிற ஒருத்தர் தான் கலந்து கொள்கிறார். இவர் முதன்மை சுங்க வரி அதிகாரியாக செயல்பட்டவர். இவர் ஆனால் பிரிட்டிஷ்காரர், ஸ்ரீலங்காவோட ஆட்சி பரப்பில் இருக்கக்கூடிய ஒருவர். கலந்து கொண்டு பேச்சுவார்த்தை நடத்தக்கள் என்ன சொல்கிறாங்கண்டா, கச்சத்தீவை யாருக்கு சொந்தம் என்று பேசுவார்கள், ஸ்ரீலங்காவுக்கு தான் சொந்தம்ங்கிறார் அவர். இது ரெண்டு தரப்பும் யார், பிரிட்டிஷ். நீங்களும் பிரிட்டிஷ்காரன், நானும் பிரிட்டிஷ்காரன், நம்ம 2 பேரும் தான் பேசுகிறோம். நம்ம நினச்சிருந்தா எந்த முடிவையும் எடுக்கலாம். அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஸ்ரீலங்கா பக்கம் தான் இருக்குது, ஸ்ரீலங்காவுக்கு தான் சொந்தம். அப்போ இந்தியாவிலேருந்து வந்த பிரிட்டிஷ் அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அப்போ ஒரு நெகோசியேஷன் பண்ணிக்கொள்வோம், ஒரு சில விதிமுறைகளை வைப்போம். இந்தியாவிலிருந்து வரக்கூடிய மீனவர்கள் அங்கே வந்து வலைகளை காய போடுறதுக்கான வாய்ப்புகளை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த அந்த உரிமையை கொடுக்கறதோட கச்சத்தீவில் இருந்து மேற்கு பகுதியாக 3 மைல் பரப்பு வரைக்கும் மீன் பிடிக்கிற உரிமையும் ஸ்ரீலங்காவுக்கு கிடைக்குது. இந்த கச்சத்தீவு அடிக்கடி அப்துல் ரஹ்மான் பிரச்சனை ஆகிறதுக்கு இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? நிறைய தமிழ்நாட்டு சகோதரர்கள் புரியாத ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளணும். தமிழக மீனவர்கள் ஸ்ரீலங்காவில் கைது பண்ணப்படுறாங்க.
கைது பண்ணி ஒரு 20-25 நாள் இருப்பாங்க. மு.க. ஸ்டாலின் இங்கே ஒரு கடிதம் எழுதுவார், அங்கே இருக்கிற முதலமைச்சர் ஸ்ரீலங்காவுக்கு ஒரு கடிதம் எழுதுவார், பிறகு என்ன செய்வாங்க, விடுதலை பண்ணுவாங்க. இது காலாகாலம் நடக்கிறது. ஏன் இங்கே அரெஸ்ட் பண்ணுறாங்கன்றதுல ஏதோ ஸ்ரீலங்கா ஃபோர்ஸஸ் வந்து அநியாயம் பண்ணுற மாதிரியும் தமிழ்நாட்டு மீனவர்கள் அப்பாவிகள் மாதிரியும் ஷூட் பண்ணுறாங்கன்னு சினிமாலாம் அப்படி தானே எடுப்பாங்க. மீனவர்களை சுட்டுக் கொள்கிறார்கள், யாரையும் சுடக்கூடாது, அது அநியாயம், எந்த உயிரையும் அநியாயமாக எடுக்கக்கூடாது, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஸ்ரீலங்கன் ஃபோர்ஸஸ் ஏன் அதை பண்ணுறான் என்கிற ஒரு கேள்வி இருக்குதா இல்லையா? வடக்கு மாகாணத்தில் இதுக்கு முன்னாடி தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய முதலமைச்சராக சி.வி. விக்னேஸ்வரன் ஐயா இருந்தாங்க. இருக்கக்குள்ள அவங்க அந்த டைம்லேயே இந்தியாவினுடைய தி ஹிந்து பேப்பருக்கு பேட்டி கொடுத்தாரு. பேட்டி கொடுக்கும்போது என்ன சொன்னாருன்னு கேட்டால், தமிழக மீனவர்கள் எங்கள் பரப்புக்கு மீன் பிடிக்க வராதிங்கன்றாரு. ஏண்டா அந்த மீன் பிடிக்கிறதுல நம்ம மீனவர்கள் ஒரு வகையான வலைகளை பயன்படுத்தி மீன் பிடிக்கிறாங்க. தமிழகத்தில் மீன் பிடிச்சவங்க சில வகையான இழுவை படகுகளில் ஒரு வகையான அந்த வலைக்கு பேர் எனக்கு தெரியாது, அதை போட்டு என்ன செய்வாங்கன்னா மெஷினில் அந்த வலையை இழுப்பாங்க. மீன் பிடிச்சா மீனை பிடிக்கணும், நீங்கள் மண்ணையும் சேர்த்து இழுத்துக்கிட்டு வரக்கூடாது. இப்போ வலையை போட்டிங்கன்னா மீன் தானே அதில் மாட்டும். இலங்கை மீனவர்கள் மீனை தான் பிடிக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கண்டா, இந்த தூத்துக்குடியில், ராமேஸ்வரத்தில், ராமநாதபுரத்தில், இந்த தென்கோடியில் இருக்கக்கூடிய கடல் பரப்புல எல்லாம் இப்போ அவங்களுக்கு மீன் தட்டுப்பாடு இருக்குது, அவங்களுக்கு சங்கு எடுக்கிற தட்டுப்பாடு இருக்குது. கடல் வளங்களை அழிச்சிட்டாங்க அவங்க. என்ன காரணம்னு கேட்டால், இந்த ரோலர் படகுகளை கொண்டு போய் போட்டு அந்த வலையை போட்டு முடிய வலை வந்து அப்துல் ரஹ்மான் என்ன செய்யும்னா அந்த பூமியில இருந்து இழுத்துக்கிட்டு வரும், மண்ணையும் சேர்ந்து இழுத்துக்கிட்டு வரும். இதுல சங்கு சிப்பி எதெல்லாம் இருக்கோ எல்லாம் வரும். இப்படி நீங்க எடுத்து 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 வந்தா அங்க உள்ள பாறைகள் சேதம் அடைஞ்சிட்டு மீன்கள் அங்க வாழாது. மீன் வாழணும்னா இப்ப நீங்க வாழ்றது உங்களுக்கு சோறு தண்ணி எல்லாம் இருக்கணும் தானே. மீன் வாழ்றதுக்கு பாசி இருக்கணும், பவளப்பாறைகள் இருக்கணும். கொத்தோட பிடிங்கி வேரோட எடுத்துட்டாங்க. எடுத்ததுனால அங்க மீன் கிடைக்காது. இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இதே ரோலர் கோஸ்டர் எடுத்து கொண்டு வந்து ஸ்ரீலங்காவுடைய எல்லைக்குள்ள வர்றது. ஸ்ரீலங்காவுடைய எல்லைக்குள்ள வந்து இதை போட விடுவானா? முதல்ல ஒரு கடற்பரப்புன்னு இப்ப அவங்களோட இந்தியாவினுடைய கடற்பரப்புன்னு ஒன்று இருக்குது, ஸ்ரீலங்கா கடற்பரப்புன்னு ஒன்று இருக்கு, இன்டர்நேஷனல் கடல் போர்டர்னு இருக்கு. இன்டர்நேஷனல் கடல் போர்டருக்குள்ள வந்தீங்கன்னா அவங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க, எந்த நாடும் செய்யாதில்ல. இப்போ மியான்மர் அகதிகள் போகிறாங்க, இன்டர்நேஷனல் கடல் போர்டரில் போனாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. நம்மளோட எல்லைக்குள்ளே வந்து முடியாதான் நம்ம அவங்கள எடுக்க வேண்டி வருது. இது மாதிரி இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, மீன் பிடிக்கணும் நம்மளோட எல்லைக்குள்ளே வரக்கல. வடக்கில் மீன் பிடிக்கிறது யாரு? அவங்க சொல்கிற ஈழத்தமிழர்கள் தானே. ஸ்ரீலங்காவில் இருந்து தெற்கில் இருக்க சிங்களாக்கள் போய் வடக்கில் மீன் பிடிக்கலே இல்லையா? பேருகுடலில் இருக்க முஸ்லீம்கள் போய் மீன் பிடிக்கலே, நீர்குளம்பில் இருக்க கிறிஸ்டியன் போய் மீன் பிடிக்கலையே. வடக்கில் மீன் பிடிக்கிறது வடக்கில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள். சீமானுக்கு சொல்லணும். அப்ப ஈழ தமிழர்கள் மீன் பிடிக்கும் போது நீங்க அங்க இருந்து வந்து வலைய போட்டு எல்லா மீனையும் மல்லிக்கிட்டு போனீங்கன்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு பாதிப்பு வருது, இங்க மீன் பிடிக்க வராதீங்கன்னு சொல்லி அவங்க தான் பிரச்சனை பண்றாங்க. முதல்ல நீங்க ஏன் மீன் பிடிக்க வாரீங்க, எங்களுக்காக நீங்க போராடுங்க, அது வேற விஷயம். ஆனா எங்க ஏரியா எங்கட வயிற்றுல அடிக்காதீங்க. அப்ப ஒரு பக்கம் ஈழத்தமிழர்கள் அப்படிங்கிறது சீமான் மாதிரி ஆக்கள், ரெண்டாவது பக்கம் என்ன சொன்னா அந்த ஆக்கள் வயிற்றுல அடிக்கிற மாதிரி போட்டை கொண்டாந்து போட்டு மீன் பிடிக்க தமிழர்கள் தமிழ்நாட்டு மீனவர்களை கொள்கிறார்கள்ங்கிறது. முதல்ல நீங்க ஏன் உள்ள வர்றீங்க? அப்ப இந்த பிரச்சனையால இவங்க உள்ள வர்றதும் போறதுமாக இருக்கல. வடக்குல இப்ப இந்த அண்மையில நீங்க பாத்தீங்கன்னா பகுதியாய் கதைப்போம் யூடியூப் சேனல், ஸ்ரீலங்கா ஜாஃப்னா பொடியம்மார் அவங்களும் இந்த விஜயோட மாநாட்டில் பேசினதை கலாச்சிருந்தாங்க. அதுலயும் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால் இந்த மீன் பிடிக்கிற பிரச்சனையே சொல்லுவாங்க. அப்ப இந்த மீன் பிடிக்கிற பிரச்சனை ஸ்ரீலங்காட பிரச்சனைங்கிறது ஒண்ணு, அதை தாண்டி வடக்கு தமிழ் மக்களுடைய பிரச்சனை. அப்ப வடக்குல இருக்கக்கூடிய எந்த தமிழ் எம்பியாவது சொல்லுங்க பாப்போம், தமிழக மீனவர்களை மீன் பிடிக்க விடுங்கள், அல்லது வடக்கு மக்களை சொல்லுங்க பாப்போம். அங்க பொலிட்டிக்கல் செய்யணுங்கிறதுக்கு சீமான் மாதிரி ஆக்கள் என்ன செய்யறா இந்த கதைகளை கிளப்பி விடுறது. இதுதான் ஃபர்ஸ்ட் பிரச்சனை. அப்ப பிரிட்டிஷாரும் பிரிட்டிஷை சேர்ந்த இந்திய ஆட்சியாளர்களும் பிரிட்டிஷை சேர்ந்த இலங்கை ஆட்சியாளர்களும் 1921 ஒன்று கூடி முடிவெடுக்கல என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஸ்ரீலங்கா என்ன பண்ணுங்க, ஸ்ரீலங்கா கச்சத்தீவு அதில் மேற்கு 3 மைல் தொலைவு வரைக்கும் நீங்கள் மீன் பிடிக்கலாம்ங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போயிடுது. போய் அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டு 1921 போயிட்டாங்க. போனதுக்கு பிறகு 1941 ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னு கேட்டால், இந்திய கடற்படை இருக்கிறாங்க தானே, அவங்க ஒரு கடற்படை பயிற்சி நடத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதில் இப்போ கடற்படை பயிற்சி நடத்தக்கல குண்டெல்லாம் போடுவாங்க தானே, குண்டு போடக்கல எங்கே போடுறதுன்றக்கல இந்திய கடற்படை நினைக்குது கச்சத்தீவை யூஸ் பண்ணுவோம், குண்டு அடிக்கல கச்சத்தீவில் போய் விழுகிற மாதிரி ஒரு பயிற்சி எடுப்போம் என்று சொல்லி அவங்க ஒரு முயற்சிக்கு வரக்கல. ஸ்ரீலங்கா அனுமதி மறுக்குது. இது 1941 நடக்குது. ஸ்ரீலங்கா அனுமதி மறுக்குது, இந்தியாவும் அதை ஏற்றுக்கொள்ளுது. இப்ப இந்த 1941 மோடி கவர்மெண்ட் இருந்ததா, அல்லது ராஜீவ் காந்தி கவர்மெண்ட் இருந்ததா, அல்லது இந்திரா காந்தி கவர்மெண்ட் இருந்ததா, யார கவர்மெண்ட் இருந்துச்சு? சீமானும் இல்லை, எவனும் கிடையாது. அப்ப 1941 உங்களுக்கு நீங்க இங்க வந்து குண்டு போடவும் மேலாது, பயிற்சி எடுக்கவும் மேலாது ஸ்ரீலங்கா சொல்றாங்க. ஏன் சொல்றாங்கன்னா ஸ்ரீலங்கா இது 1941. அதுக்கு பிறகு என்ன ஆகுது, 1956 இன்னொரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்தில்
ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் ஒரு விமானப்படை பயிற்சி ஒன்று நடத்த பார்க்குறாங்க. சரி. அப்போ விமானப்படை பயிற்சி நடத்த போக்குள்ள இந்தியா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், நீங்கள் வந்து கச்சத்தீவுக்கு மேலே இருக்கக்கூடிய வான்பரப்பை பயன்படுத்தக்கூடாதுங்கிறாங்க. இப்போ ஒரு சர்ச்சை வருது. வான்பரப்பை இந்தியா தரையிலாங்குது, ஆனால் ஸ்ரீலங்கா வந்து கடற்பரப்பையே தரையிலாங்குது. இப்போ யாருக்குரியதுங்கிற இந்த சர்ச்சையும் இதுக்குள்ளே வந்து கொண்டு இருக்குது. இப்படி வந்து கொண்டு இருக்கக்குள்ள தான் இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டணும் என்று சொல்லி இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் 1950 என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் சில முடிவுகள் எடுக்கிறாங்க. 1950 இந்தியா தன்னுடைய கடல் பரப்பை 3 நாட்டிக்கல் மைலில் இருந்து 6 நாட்டிக்கல் மைலுண்டு ஆக்குறாங்க. இப்போ உதாரணமாக கடற்பரப்பை எப்படி தீர்மானிப்பாங்கன்னா, நம்ம கடலோரம் இருக்குதான கோல் ஃபேஸ் இருக்குது, கோல் ஃபேஸில் இருந்து 3 நாட்டிக்கல் மைல் தான் ஆரம்பத்தில் நமக்கும் இருந்துச்சு. இந்த 3 நாட்டிக்கல் மைல் நம்ம கிலோமீட்டர் சொல்கிற மாதிரி நாட்டிக்கல் மைல்னு சொல்லுவாங்க. இந்த நாட்டிக்கல் மைலுக்கு உள்ள பகுதி நமக்குரிய பகுதி. இதை இந்தியா என்ன செய்கிறாங்கன்னா 1950 3 நாட்டிக்கல் மைலாக இருந்தது 6 நாட்டிக்கல் மைல் ஆக்குறாங்க. 6 நாட்டிக்கல் மைல் வரைக்கும் கடல் எங்களுக்கு சொந்தம், எங்களோட எல்லையில் எங்களோட தரையில் இருந்து கடல் பகுதி. ஸ்ரீலங்காவும் உடனே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் 3 நாட்டிக்கல் மைலில் இருந்து 6 நாட்டிக்கல் மைல் எங்களுக்கு சொந்தம் ஆக்குறாங்க. பிறகு இந்தியா என்ன செய்கிறாங்கன்னா 6 நாட்டிக்கல் மைலில் இருந்து 12 நாட்டிக்கல் மைல் வரைக்கும் எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி அவங்களோட கடல் பரப்பை கூட்டுறாங்க. அவங்க ஸ்ரீலங்காவும் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் கடல் எல்லையில் இருந்து தரையில் இருந்து கோல் ஃபேஸ் இருக்குன்னா கோல் ஃபேஸ்ல இருந்து 12 நாட்டிக்கல் மைல் வரைக்கும் நம்முடைய கடல் இல்லை. இப்போவும் ஜஃப்னாவில் ஏன் உள்ள வரக்கில் இராணுவம் ஷூட் பண்ணுறான்னு சொல்லி சொன்னால், நீங்கள் வந்து உங்களோட வீட்டுக்குள்ளே நான் வந்தால் விட்டுருவீங்களா அனுமதி இல்லாமல்? விட மாட்டீங்களே, அடிப்பீங்க, விரட்டுவீங்க, போலீஸுக்கு போவீங்க. இது மாதிரி தான் 12 நாட்டிக்கல் மைல் தூரத்துக்கு உள்ள யார் இலங்கையினுடைய எல்லைக்குள்ளே வந்தாலும் ஷூட் பண்ணுவான் அவன். ஏன்னா 12 நாட்டிக்கல் மைலுக்குள்ளே உள்ள பகுதி நமக்குள்ள பகுதி. இது இன்டர்நேஷனல் கடல் போர்டரை இந்தியாவும் நம்மளும் அழகாக பிரித்து வச்சிருக்கிறோம். இப்படி பிரித்து வைக்கிற வேலையை 1950 இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் அழகாக பண்ணினதுக்கு பிறகும் பிரச்சனை முடியல் என்ன ஆகுதுன்னு கேட்டால் 1973 இந்தியாவினுடைய பிரதமராக இந்திரா காந்தி இருக்கிற காலகட்டம். இப்போதான் மெயின் சப்ஜெக்ட், அதாவது இன் ரிட்டன் சிலது வருகுது. இதெல்லாம் சீமான் பார்க்கறதும் இல்லை, விஜயை பொறுத்தவரையில் வரலாறே தெரியாது. அவருக்கு வந்து ஆக்ஷன் என்று சொன்னா சரி, அதைத்தான் அவர் பண்றார். ஆக்ஷன் சொல்லி இப்ப அங்க உண்மையிலேயே அந்த மாநாட்டில் விஜயனுடைய பேச்சு வந்து எந்த குறிப்பும் இல்லாம பேசினார், அது வரவேற்கத்தக்கது. அவர் வளமல டைரக்டர் சொன்னதான் செய்வாரு, அன்னைக்கு டைரக்டர் இல்லாமலே செஞ்ச மாதிரி இருந்துச்சு, அது பிரச்சனை இல்லை. அவர் நிறைய ஹோம்ஒர்க் பண்ணிருப்பாரு. இனி அவர் ஆளுமை அவர் வளர்த்து கொள்றாரு, அது பிரச்சனை இல்லை. அவர் தேர்தலில் ஜெயிக்கட்டும், நாளைக்கு முதலமைச்சராக வரலாம்னாலும் அந்த மக்கள் தீர்மானிச்சிட்டாங்கன்னா வரலாம், அது நமக்கு தேவையில்லை. ஆனால் என்ன பண்ணணும்னு கேட்டால் என்ன பேசுகிறோங்கிறத புரிஞ்சு பேசணும்ல. 1973 இந்திய பிரதமராக இந்திரா காந்தி இருக்கிற நேரத்தில் ஸ்ரீமாவை வந்து அப்போ ஸ்ரீலங்காவில் வந்து ஸ்ரீமாவை பண்டார் நாயகர், நம்முடைய நாட்டு அதாவது உலகத்தில் முதலாவது பெண் பிரதம மந்திரி ஸ்ரீமாவோ பண்டார் நாயக்கர் இருக்கிறாங்க. அவங்கள சந்திக்கிறதுக்காக இந்திய பிரதமர் வராங்க. இதில் 4 விஷயம் பேசுகிறாங்க. ஸ்ரீமாவும் இந்திரா காந்தி 2 பேரும் 4 விஷயம் பேசுகிறாங்க. முதல் விஷயம், இலங்கை இந்தியாவுக்கு இடையில் இருக்கக்கூடிய பாக்கு நீரிணைய எல்லையை பிரிக்கிறது எப்படி. பாக்கு நீரிணை 32 கிலோமீட்டர் அளவுக்கு இருக்கு, உங்களுக்கு எவ்வளோ எங்களுக்கு எவ்வளோ, இந்த பிரிக்கணும், இதை பேசுறாங்க. 2வது பேசுறாங்க, சிரிமா சாஸ்திரி ஒப்பந்தம் ஒன்று நடந்துச்சு. இந்த ஒப்பந்தத்துக்கு பிறகு நாடற்றவர்கள் என்று தீர்மானிக்கப்பட்ட 1.5 லட்சம் மலையக தமிழர்களை வந்து என்ன செய்யறது, அடிக்கடி மனோ கணேசன் ஐயா பேசுவார்ல, அவங்க இருந்திருந்தாங்கன்னா பார்லிமெண்ட்ல எங்களுக்கு இத்தனை பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. உண்மையிலே அவங்களோட ஆதங்கம். அந்த சிரிமா சாஸ்திரி ஒப்பந்தத்தை பற்றியும் இதில் பேசுகிறாங்க. 3வது, இந்திய குடியுரிமை வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இலங்கையில் இருக்கக்கூடிய மலையக தமிழர்கள், இவங்களை நீங்கள் இந்தியா எப்போ எடுத்துக்கொள்ள போறீங்கிறதையும் கேட்குறாங்க. 4வது என்ன கேட்குறாங்கன்னா, கச்சத்தீவு யாருக்கு சொந்தம். இந்த 4ம் 1973 இந்திய பிரதமருக்கும் இலங்கை பிரதமருக்கும் இடையில் என்ன பண்ணுதுன்னு கேட்டால் பேசப்படுகிறது. பேச்சுவார்த்தை நடந்த பிறகு இதுவே 1974 ஜூன் மாதம் 24 தொடக்கம் 28 வரைக்கும் சிரிமா இந்திரா ஒப்பந்தம் ஒன்று நடக்குது. அந்த ஒப்பந்தத்தில் கச்சத்தீவை வந்து இலங்கைக்கு தான் உரியதுன்னு சொல்லி இந்தியா விட்டு கொடுக்குது. யாராவது விட்டு கொடுக்கணும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவில் இப்போ சீமானா இருக்கட்டும், முதலமைச்சர் மு க ஸ்டாலினா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் எங்களுக்கு சொந்தம்ங்கிறாங்கல்ல, உங்களுக்கும் சொந்தமாக இருக்கல, ஸ்ரீலங்காவுக்கும் சொந்தமாக இருக்கல. ஸ்ரீலங்கா ஒரு நாடாகுது பிரிட்டிஷ் காலத்தில், இந்தியா ஒரு நாடாக இருக்குது. நாடாக மாறும்போது இடையில இருக்கக்கூடிய தீவுகள் யாருக்கு எது சொந்தம் என்று வரக்கல, யாரா ஒன்னோம் நீங்க விட்டு கொடுக்கணும், அவங்க விட்டு கொடுத்து இல்லைண்டா என்ன தெரியுமா, காஷ்மீர் பிரச்சனை மாதிரி இருக்கும், சீனா இந்தியா பார்டர் பிரச்சனை மாதிரி இருக்கும், ஆப்கானிஸ்தான் இந்தியா பார்டர் பிரச்சனை மாதிரி, இந்த பார்டர் பிரச்சனை மாதிரி இது இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கு தான் இந்தியா என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இந்தியாவுக்குள்ள ஒரு பாலிடிக்ஸும் இருந்துச்சு. என்னன்னு சொன்னா,
கச்சத்தீவை ஸ்ரீலங்காவுக்கு கொடுத்துட்டோம்னா நமக்கு ஆதரவாக எப்பயும் இருப்பாங்க. சீனா மூக்க நுழைக்காம இருக்கும். இந்த ஒரு பேக்ரவுண்ட் பாலிடிக்ஸும் இருந்துச்சு, இல்லாமல் இல்லை. என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இந்தியா ஓகே இது உங்களுக்கு தான் சொந்தம் என்று சொல்லி விட்டு கொடுத்துட்றாங்க. இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது 1974 ஜூன் மாதம் 24 தொடக்கம் 28 நடக்கக்கூடிய அந்த மாநாட்டில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. ஆனால் இதில் என்ன ஆகுதுன்னு கேட்டால் 3 விஷயம் பேசப்படுது. ஒன்று, பாக்கு நீரிணை பகுதியினுடைய எல்லை இதுதாண்டு வரையறுக்கிறாங்க. வரையறுத்துட்டு அதில் ஒரு 5வது ஷரத்து, அதே மாதிரி 6வது ஷரத்துன்னு ரெண்டு ஷரத்துகள் போடுறாங்க. 5வது ஷரத்தில் என்ன இருக்குன்னு கேட்டால், இந்தியாவினுடைய யாத்திரிகர்கள் இருக்கிறாங்க தானே, யாராவது கச்சத்தீவுக்கு வந்து அந்த புனித அந்தோனியார் தேவாலயத்துக்கு வரணும்னா அவங்களுக்கு வீசா அந்த ப்ராசஸ் எதுவுமே இல்லை, அவங்க சும்மா வரலாம். இது ஒரு என்ன அது ஒரு மத சம்பந்தப்பட்ட கடமைங்கிறதுனால 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அதை ஒப்பந்தத்தில் கொண்டு வராங்க. அதே மாதிரி 6வது ஷரத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டால், இந்திய மீனவர்கள் கச்சத்தீவுக்கு வரலாம். ஆனால் இந்திய மீனவர்கள் கச்சத்தீவுக்கு வரலாம்னு தான் இருந்துச்சு, மீன் பிடிக்கலாம்ன்றா இல்லை. சரியா? இப்படி ஒரு ஒப்பந்தத்தை போட்டு இது 1974 நடக்குது. இப்போ தமிழ்நாட்டில் முதலமைச்சராக யார் இருக்கான்னு கேட்டால் கலைஞர் கருணாநிதி இருக்கிறாரு. இப்போ கருணாநிதி என்ன செய்கிறாரு, இது உங்களுக்கு தான் சொந்தம்ண்டா நீங்கள் அதுக்குரிய ஆவணங்களை சமர்ப்பித்து அப்போ பெரிய அளவில் பிரச்சனை. அவர் எப்படி ஆகுதுன்னு கேட்டால் உடனே அவருடைய ஆட்கள் எல்லாம் கூட்டிக்கிட்டு டெல்லிக்கு போகிறாரு. போய் பேச கடிதம் ஒன்று கொடுக்குறாரு. இந்திரா அந்த பிரதமருக்கு கொடுத்து என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், கச்சத்தீவை நீங்கள் கொடுக்கக்கூடாது, கச்சத்தீவு வந்து ராமநாதபுரம் ராஜாவுக்கு சொந்தம். இப்போ இந்த சீமானார் தான் சொல்கிறாரு, அது கச்சத்தீவு யாருக்கு சொந்தம்னு கேட்டால் ராமநாதபுரம் ராஜாவுக்கு சொந்தம். ராமநாதபுரம் ராஜாவுக்கு சொந்தம்ங்கிற ஆவணம் என்ன, அதுக்கு என்ன எவிடன்ஸ்? சரி, அந்த எவிடன்ஸை நாங்கள் ஏற்றுக்கிறோமா இல்லையாங்கிறது 2வது. ஏகேடி ஏற்றுக்கிறாரா இல்லையாங்கிறது 2வது. நீங்கள் நாங்கள் ஏற்றுக்கிறோமா, ஸ்ரீலங்காக்காரன் ஏற்றுக்கிறானாங்கிறது 2வது. இந்தியா ஏற்றுக்கிறோம் இல்லை, இதை கொண்டு கொடுத்து முடியாம இங்கே கணக்கும் எடுக்கல. ராமநாதபுரம் ராஜாவாவது யாராவதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை கணக்கெடுக்கல. அந்த ஆவணங்கள் எல்லாம் கடப்பில் போடப்படுது. உடனே தமிழ்நாடு முதலமைச்சர் கருணாநிதி என்ன செய்கிறாருன்னா சட்டசபையில் தீர்மானம் கொண்டு வராரு, கச்சத்தீவு எங்களுக்கு தான் சொந்தம். தீர்மானம் கொண்டு வந்தாலே உங்களுக்கு சொந்தமா? நம்ம நாட்டில் என்ன எத்தனையோ தீர்மானம் கொண்டு வரான். தீர்மானம் கொண்டு வந்துட்டா முடிவில்லை, அந்த தீர்மானம் உள்நாட்டுக்குள்ளே அப்ளை ஆகலாம். உள்நாட்டுக்கு பவர்ஃபுல் தான். இது வெளிநாட்டு விவகாரம். உங்கள் சட்டசபையில் தீர்மானம் கொண்டு வந்து சொல்லி நாங்கள் தந்துடணுமா உங்களுக்கு? அப்போ தீர்மானத்தை இது எப்போ நடக்குதுன்னு கேட்டால் 1974 இந்த சம்பவம் நடக்குது. அதுக்கு பிறகு 1976 ரியலாக ஒரு ஒப்பந்தம் நடைபெறுகிறது. அந்த ஒப்பந்தத்தில் இது 1976 வந்து இந்தியாவில் நெருக்கடி நிலை, எமர்ஜென்சி பாஸ் பண்ணியிருந்த டைம் இந்திரா காந்தி. அந்த எமர்ஜென்சி நம்ம தனியாக பேச வேண்டிய நிறைய விஷயம் இருக்குது. இந்திரா காந்தி வந்து அது சொல்கிறது லேடி சூப்பர் ஸ்டார் அவங்க, அது ஒரு கெத்து தான். இந்திரா காந்தி மாதிரி சந்திரிகா கூட அப்படி முடிவுகள் எடுக்கலை, ஈவன் சீமா கூட முடிவு எடுக்கலை. அந்த மாதிரி ஒரு கெத்தான சில முடிவுகளை இந்திரா காந்தி எமர்ஜென்சி காலத்தில் எடுத்தாங்க. அது நல்ல இந்திய வரலாறு படிக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. இந்த இந்திரா காந்தி எமர்ஜென்சி காலத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டால், மன்னார் பகுதியினுடைய எல்லையெல்லாம் வரையறுக்கப்படுது. இப்போ கடைசியாக ஃபைனல் பண்ணுவோம் சொல்லி ஃபைனல் பண்ணக்கலாம். 1974 ஒப்பந்தத்தில் அந்த ஏற்கனவே நம்ம 1974 ஒரு ஒப்பந்தம் நடக்குது தானே, இது 76 ஒப்பந்தம். 74 ஒப்பந்தத்தில் அந்த 5வது ஷரத்து 6வது ஷரத்துன்னு 2 வந்துச்சான 2 ஷரத்துகள். இந்த 2 ஷரத்தையும் பற்றி இதில் பேசலை. அதாவது 5வது 6வது ஷரத்தை பேசி இருந்தா இன்க்ளூடட்னு அர்த்தம், எதையுமே பேசல. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டா ஒட்டு மொத்தமா ஒன்றும் இல்லை, கழுவி ஊத்திட்டாங்கன்னு அர்த்தம். சரியா? அது இல்ல, கடாசி வீசியாச்சு. இந்த 2, அதாவது இந்திய மீனவர்கள் கச்சத்தீவுக்கு வரலாம்ங்கிற சரத்தும் அதுல இல்ல, யாத்திரிகர்கள் வரும்போது விசா இல்லாம ப்ராசஸ் இல்லாம வரலாம்ங்கிறதும் அதுல இல்ல. எனவே ஏன் அதுல இல்லாம போச்சுன்னா அந்த முடிவை இந்தியா எடுக்கலாம். அந்த முடிவை யார் எடுக்கணும்? இப்ப ஸ்ரீலங்கா. கச்சத்தீவு ஸ்ரீலங்காவுக்கு சொன்னோம்னா உங்க வீட்டுக்குள்ள வரணும், நான் வரணுமா வேணாமாங்கிறது யார் முடிவு எடுக்கணும்? நீங்க தானே முடிவு எடுக்கணும், நான் முடிவு எடுக்கலாமா? அது மாதிரி அந்த முடிவு தெளிவா ஒப்பந்தத்தில் 1976 இந்த ஒப்பந்தம் மார்ச் மாதம் 3ஆம் தேதி நடக்குது. இந்த ஒப்பந்தத்தில் கச்சத்தீவு ஸ்ரீலங்காவுக்கு தான் சொந்தம்ங்கிறது டிக்ளேர் இந்திய கவர்மெண்ட் மிக தெளிவாக ஒப்புக்கொண்ட ஒரு முடிவு. இது திருப்பி இதை நாங்கள் எடுக்கணும் பிடிக்கணும் வரலாறு பேசிக்கிட்டு இருக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் இதில் இன்னொரு சம்பவம் நடக்குது. அப்போ ஜனசங்கம் சார்பாக ஜனா கிருஷ்ணமூர்த்திங்கிறவர் சுப்ரீம் கோர்ட் போகிறாரு. இந்தியாவில் சுப்ரீம் கோர்ட் போய் ஒரு வழக்கு போகிறார். அப்போவே போடுறாரு, இந்த ஒப்பந்தத்தை ரத்து பண்ணணும், கச்சத்தீவை வந்து ஸ்ரீலங்காவுக்கு கொடுக்க இயலாது, ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லி ஜனா கிருஷ்ணமூர்த்தி போனதோட என்ன ஆகுதுன்னு கேட்டால் நீதிமன்றம் ஒரு கேள்வியை கேட்குது. சரி, கச்சத்தீவு இந்தியாவுக்கு தான் சொந்தம்ங்கிறதுக்கு ஆதாரம் தாங்க, அப்ப ராமநாதபுரம் ராஜாட ஆவணத்தை உனக்கு கொடுக்க வேண்டியதானே? கொடுக்கல, அது அங்க எடுபடலை. அப்ப ஆதாரம் கேட்குறாங்க, ஆதாரம் கொடுக்கப்படலை, ஆதாரங்களும் இல்லை ஆவணங்களும் இல்லைன்றதோட உடனே சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுதுன்னு கேட்டா வழக்கை டிஸ்மிஸ் பண்றாங்க. வழக்கு டிஸ்மிஸ் பண்ணினதோட ஒப்பந்தம் நடைமுறைக்கு வருது. இந்த வழக்கு ஸ்ரீலங்காவில் போடப்பட்டதா?
எங்கேயும் போடப்படல. இந்தியாவில் சுப்ரீம் கோர்ட்டில் போடப்பட்ட வழக்கு. அந்த வழக்கிலையும் முதல்ல இந்தியா லீகலி நமக்குத்தான் சொந்தமன்றத்தை ஒப்புக்கொண்டாங்க. ரெண்டாவது இந்தியாவுடைய சுப்ரீம் கோர்ட்டில் போட்ட வழக்கு தள்ளுபடி ஆயிடுச்சு. அந்த அடிப்படையில் நமக்கு தான் சொந்தமன்று ஆயிடுச்சு. இதெல்லாம் நடந்ததுக்கு பிறகு தான் 1991 ஜெயலலிதா அம்மையார் வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நாங்கள் கச்சத்தீவை மீட்போம். ஏன்னா அவங்களும் சினிமாவிலிருந்து வந்தவங்க தானே, சரியா? வந்ததுனால அவங்களும் அதே மாதிரி பேசுகிறாங்க. பேசிட்டு கொஞ்சம் ஆறி அமர்ந்து குத்தகைக்காவது எடுப்போம் அப்படின்னாங்க. இப்போ திடீர்னு நான் ஒரு நவீன எம்ஜிஆர் என்றுக்கிட்டு விஜய் வந்திருக்காரு. விஜய் வந்து கச்சத்தீவை மீட்க வேண்டும், நான் அதை என்ன. இதுக்கு முன்னாடி அவர் ஃபர்ஸ்ட் மாநாட்டு உரை பார்த்துருப்பீங்க. அதில் வந்து அவர்கள் பாசிசம் என்றால் நீங்கள் என்ன பாயாசமா? முதல்ல இது ஒரு பொலிட்டீஷியன் பேசுகிற பேச்சல்ல. சினிமாவுலையும் ஹீரோ இப்படி பேச மாட்டான், காமெடியன் தான் இப்படி பேசுவான். அவர் ஒரு காமெடி பீஸ் மாதிரி என்ன பண்ணுறாருன்னா, அந்த திராவிடம், அவருக்கு முதல்ல திராவிடம்ண்டா என்னன்னு தெரியலை விஜய்க்கு. அதே மாதிரி பாசிசம்ண்டா என்ன, பாயாசம்ண்டா என்னன்ற வித்தியாசம் தெரியல அவருக்கு. முதலமைச்சரை எப்படி சொல்லணும் என்றே அவருக்கு தெரியல. ஏன்னா அந்த போஸ்டிங் ஒரு மரியாதை, மேடை கௌரவம்ங்கிறதே அவருக்கு தெரியல. அவர் வந்து என்னண்டா ஆக்ஷன்ண்டா பேசக்கூடிய ஒரு ஆள், ரைட்? இதனால தான் ரஜினிகாந்த் இதுக்குள்ளே வரல, சரியா? எல்லாரும் இந்த நான் வந்து எம்ஜிஆர் நடிகராக இருந்தாலும் அவருக்கு ஒரு ஆளுமை இருந்துச்சு. விஜய்க்கு எதிர்காலத்தில் அந்த ஆளுமையை அவர் வளர்த்து கொள்ளலாம், அது வேற விஷயம். நான் அவர் தகுதியே இல்லைன்றெல்லாம் நான் பேச வரல. ஆனால் இப்போ அவர் பேசுகிற பேச்சியல் மெச்சுவர்ட் ஆனது அல்ல, காமெடியானது. எனவே அவருக்கு முதல்ல இந்த கச்சத்தீவோட வரலாறு அவங்க விஜய் மட்டும் இல்லை, சீமானும் படிக்கணும். இன்னும் இந்த அந்த ராஜாட கதையை சொல்லி கொண்டிருக்காம, ராமநாதபுரம் ராஜாவுக்கு சொந்தம் சொல்லி கொண்டிருக்காம சுப்ரீம் கோர்ட்டும் இல்லைன்னு ஆக்கிட்டா. அப்போ இந்தியாவை இதை முடிவெடுத்துட்டு இது நமக்கு சொந்தம் இல்லைன்னு. அப்போ இது ஸ்ரீலங்காவுக்கு சொந்தம். அதனால தான் கெத்தா அனுரகுமார போய் என்ன செஞ்சாருன்னு கேட்டால், இது எங்களுக்கு சொந்தம்டா போய் இறங்கி இருக்கிறாரு. எனவே கச்சத்தீவு நமக்கு சொந்தம்ங்கிறத நம்ம மட்டும் சொல்லலை, இந்தியாவினுடைய நிறைய அதிகாரிகளும் இதை பேசுகிறாங்க. நீங்கள் ஆவுடைய அப்பனுடைய இன்டர்வியூ ஒன்று போயிருக்குது, நான் அதை பார்த்தேன். அதில் கலந்து கொண்ட யுஎன்னுடைய அதிகாரி மிக தெளிவாக என்ன சொல்கிறாருன்னா, இது ஸ்ரீலங்காவுக்கு தான் சொந்தம், அதுக்கு எந்த நமக்கு சொந்தம்ங்கிறதுக்கு ஆவணம் இல்லைங்கிறாங்க. எனவே இது முடிஞ்ச கதை. அவங்க எலெக்ஷனுக்கு பேசட்டும், ஆனால் நமக்கு விவரம் தெரியணுமே. தமிழ்நாட்டினுடைய சகோதரர்களும் புரிஞ்சு கொள்ளணும், இதில் இனவாதமோ அல்லது மதவாதமோ பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ரெண்டாவது, ஈழத்தமிழர்களை வச்சு பொழப்பு நடத்துகிற சீமான் மாரியாக்கள் என்னென்னா, பிரபாகரனை சந்திச்சேன், ஆமக்கறி சாப்பிட்டேன், பூனக்கறி சாப்பிட்டேன்லாம் கதை விட்றவர். இந்த விவரத்தையும் புரியணும். ஈழத்தமிழர்கள் தான் இங்கே பாதிக்கப்படுறாங்க. இந்த கச்சத்தீவு விவகாரத்தை இவங்க தூக்கி பிடிச்சாங்கன்னா இங்கே பாதிக்கப்படக்கூடியது ஈழத்தமிழர்கள். சார் சொல்கிற பொய்க்கு மாணவ வேணும். அந்த யார் நம்மளோட எம்பி ஒருத்தர் இருந்தார் முன்ன, இப்போ அவர் எம்பியால் போன பார்லிமெண்ட்டில், அவர் தான் சொன்னார் ஆமக்கறி பூனக்கறி கதையெல்லாம் சொல்லி கிண்டலும் அடித்தார் பார்லிமெண்ட்லேயே. அது மாதிரி பிரபாகரன் கூட்டிகிட்டு வந்தாராம், யுத்தம் ஹோன்னு நடக்குது, அதுக்குள்ளே இவருக்கு ஆமக்கறி சாப்பிட்டு சமைச்சு கொடுத்தாராம். அப்போ இது மாதிரி இந்த பிரபாகரனை வச்சு தொழில் பண்ணுறது, பிரபாகரனை வச்சு கட்சி நடத்துறது, இந்த குரூப்புக்கு இப்போ நான் எதிர்பார்த்தேன் விஜயும் தன்னுடைய ஸ்லோகனை சொல்லும் போது மீண்டும் இந்த பிரபாகரன் கதையெல்லாம் எதையாவது எடுப்பாருன்னு. ஏன்னா அதில் எடுத்தா தானே அவங்களுக்கு வாழையிலும். எனவே இது இந்தியாவுடைய தமிழகத்தினுடைய பொலிட்டிக்கலுக்கு நடக்கிற விஷயம் இது. சரி, எனவே வாயை மூடி மௌனமாக இருக்கிறது மட்டுக்கும் இது நல்லம். இல்லாவிட்டால் இதை தொடர்ந்து பேசு பொருளாக மாற்றுவதிலே எந்த விதமான பலனும் இல்லைங்கிறது நாங்கள் சீமான், இளைய தளபதி விஜய், இந்த கச்சத்தீவை திரும்ப நாங்கள் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லக்கூடிய அனைவருக்கும் ஷார்ட் சாட் பாட்காஸ்டினூடாக சொல்லிக்கொள்வோம். அடுத்ததாக அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்கள் அண்மையில் யாழ்ப்பாணத்திலே உரையாற்றும் போது கச்சத்தீவை ஒரு சுற்றுலா தலமாக மாற்றுவோம் என்று சொன்னதற்கு இன்றைய தினத்திலே ஒரு மன்னார் மாவட்ட ஆயரா அல்லது எனக்கு சரியாக ஞாபகத்தில் இல்லை அங்கே அந்தோனியார் ஆலயம் இருக்கின்றது, அதை சுற்றுலாத்தலமாக மாற்றப்படுவதை நாங்கள் விரும்பவில்லை என்ற அடிப்படையிலே சொல்லியிருக்கின்றார்கள். பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் இதில் என்ன நடைபெறப் போகின்றது. இதில் நிறைய நம்ம நாட்டுக்குள்ள நிறைய தீவுகள் இருக்குது. இந்த தீவுகள் எல்லாம் சுற்றுலா தலங்களாக மாற்றப்படுகிற போது நமக்கான இன்கம் சோர்ஸ் அதுதானே. ஏன் இப்போ மால்டிவ்ஸில் அவங்களுடைய இன்கம் டாலர்கள் அவ்வளவு வருமானம் வர்றதுக்கு காரணமாக தானே. அவங்க இருக்கிற தீவுகளை எல்லாம் வந்து சுற்றுலாத்தலமாக மாற்றிருக்காங்க. அந்த அடிப்படையில் கூட பிரசிடென்ட் அதை யோசிச்சிருக்கலாம். பிரசிடென்ட் யோசிக்கிறாருன்னா அவருக்கு அந்த ஐடியாவும் சொல்லியிருப்பாங்க தானே, இப்படி செய்வோம்னு. இனி அதை அரசாங்கம் தான் முடிவெடுக்கணும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்பதை கூறிக்கொண்டு, எது எவ்வாறாக இருந்தாலும் அரசாங்கம் தான் முடிவெடுக்க வேண்டும். கச்சத்தீவை சுற்றுலா தலமாக மாற்றுவதா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் என்பதை கூறிக்கொண்டு, இன்றைய எங்களுடைய ஷார்ட் சாட் பாட்காஸ்ட் புத்தம் புது நிகழ்ச்சியிலே முதலாவது எபிசோடில் இருந்து நாங்கள் இப்போதைக்கு விடைபெற்றுக் கொள்கின்றோம். சகோதரர் ரஸ்மினுக்கு நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன். ரொம்ப நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு காலை பொழுதில்